ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய 6 வகையான ஸ்வீட் ரெசிபீஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு தேவையான பழங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் பச்சை தண்ணி அப்படி இல்லைன்னா பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் காய்ச்சி பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் பொங்கி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்க போகிறோம். தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் பாருங்கள், நம்மளோட பால் இன்னும் திக் ஆகலை. ஸோ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கன் ஆயிரும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுறதுக்கு வெயிட் பண்ணலாம். கஸ்டர்ட் இந்த மாதிரி ஆறின உடனே இந்த மாதிரி திக்காயிரும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஃப்ரூட் கஸ்டர்டில் வாழைப்பழம், ஆப்பிள், பாதாம், நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ்லாம் நான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கிரேப்ஸ் அப்புறம் மாதுளப்பழம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் சேர்க்கக்கூடாதது அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஃப்ரூட் சேர்க்காதீங்க. அதாவது ஆரஞ்சு, அப்புறம் பைனாப்பிள், அத்திப்பழம் இதெல்லாம் மட்டும் சேர்க்காதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டெலிஷியஸான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரிசி பாயாசம், அதாவது ரைஸ் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு. இந்த ரைஸ் பாயாசம் நான் பனக்கல்கண்டு போட்டு செய்ய போகிறேன். பனக்கல்கண்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் அதை இந்த மாதிரி அரைச்சி பொடியாக்கி அதுக்கப்புறமா இந்த பாயசத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த பனங்கல்கண்டையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மல் ஜீனி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இந்த மாதிரி பவுடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பனக்கல்கண்டை நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதுதான் இப்போ நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. பால் கொதிக்கிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். பால் கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பால் நல்லா பொங்கி வருது பாருங்க. இப்போது பால் பொங்கி வந்த உடனே ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பால் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. 10 நிமிஷம் இது வேகும் போது நடுநடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா நம்மளுக்கு அரிசி அடியில் பிடிச்சிரும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பிஸ்தா அப்புறம் முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க. எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட பனக்கல்கண்டை இந்த மாதிரி சேர்த்துருங்க. பனக்கல்கண்டோட அளவு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதுவே நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த குங்குமப்பூ பாலை சேர்த்துடலாம். இந்த பால் சேர்க்கறதுனால இந்த ரைஸ் கீருக்கு நல்ல ஒரு கலரும் டெக்ஸ்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேசரோட நல்ல வாசனை நம்மளுக்கு இந்த பாயசத்தில் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் கீர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கிலோ கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கேரட்டை வதங்க விடுங்க. லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வேகும் போது நம்மளுக்கு வந்து தண்ணி விடும். அதனால இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு பால் விட்டீங்கன்னா போதும். இப்போ இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி 4லிருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். கேரட்லாம் வெந்து நல்லா பஞ்சு பஞ்சாக இந்த மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ இதில் நம்ம தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நான் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுனால கை விடாமல் கிளறிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்தில் இது வந்து நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு ஹல்வா பதத்துக்கு வந்துடும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளோட ஹல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்க வேண்டாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் வெள்ளரி விதை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கேரட் நல்ல சீசனில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். இந்த எல்லா சீரீஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற உங்களோட விருப்பமான ஸ்வீட் ரெசிபியோட பேரும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த எல்லா ரெசிபியிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசியாக ஒரு ரெசிபி இருக்குது. அந்த ரெசிபி தான் உங்களுக்கும் அந்த ரெசிபி பிடிக்குமா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென்னை பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. தினை அரிசி பாயாசம் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தினை அரிசியை ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை அப்புறம் பாதாம் பருப்பு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பாலை இன்னொரு பர்னரில் நான் இப்போ சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தட்டி வச்ச வெல்லம் இதில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா சர்க்கரை போட்டு இந்த பாயாசம் நீங்கள் செய்யலாம். ஆனால் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் ஊற்றி வச்சுருக்கிற பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. பால் பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தெனை அரிசியை சேர்த்துருங்க. ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்தில் இந்த அரிசி வந்து நம்மளுக்கு வெந்துடும். அரிசி வெந்து நல்லா குண்டு குண்டாக ஆயிரும். அதுக்கப்புறமா பாக்கி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நெய் அப்புறம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லமை இதில் நல்லா சேர்த்துருங்க. வெல்லம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல. அவ்வளோதான், நம்மளோட தெனை அரிசி பாயாசம் தயாராகிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வெல்லம் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக சர்க்கரையும் இதில் சேர்த்து இந்த பாயாசம் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ஃப்ரூட் கேசரி எப்படி செய்யறதுன்னு எசன்ஸ் இல்லாமல். ஃபஸ்ட்டு பைனாப்பிள் ஸ்லைஸை வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பைனாப்பிள் நல்லா பழுத்துருச்சு, அதனால நான் நடுவில் இருக்கிற பீஸும் சேர்த்து போடுறேன். உங்களோட பைனாப்பிள் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பழுத்துருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த ஹார்டான பீஸ் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த கட் பண்ண அந்த பைனாப்பிள் பீசஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட அரைக்கும் போது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ளாட்டான பேனில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவையை இந்த நெய்யில் நல்லா வறுக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் இதை கிளறிட்டே இருங்க. ரவை ஒரு 8 நிமிஷமாக வறுத்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம இந்த பைனாப்பிளோட பியூரே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமாவில் எப்படி தண்ணி சேர்த்துக்குவோமோ அதே அளவு தான் சேர்த்துக்கணும். ஸோ இந்த கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் ரவை எடுத்திருந்தேன். இப்போ இதே கிளாஸில் அளந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் வந்து ஃபுல் பண்ணிடுங்க. இப்போ இதை கை விடாமல் நல்லா கிளறுங்க. லம்ஸ் இல்லாமல் இதை நல்லா கிளறணும். சுத்தமாக அதில் கட்டி இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட ரவை பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள், எந்த லம்ஸுமே இல்லை. இது லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்போ நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட ரவை நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்துருக்க இந்த ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை ஒரு பிஞ்ச் வந்து தண்ணியில் சேர்த்துட்டு அந்த தண்ணி தான் இதில் நான் ஊற்ற போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஃபுட் கலர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். கேசரி வச்சுருக்க ஃப்ளேமையும் நீங்கள் லோ பண்ணிடுங்க. நட்ஸ் வறுக்கிறதுக்கு தேவையானது இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பீஸஸாக வச்சுக்கோங்க. நம்மளோட ரவை கேசரி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதில் நான் எடுத்து வச்சுருக்க இந்த டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளோட பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சு. டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எப்பயுமே எசன்ஸ் ஊற்றி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டேரெக்டாகவே பைனாப்பிள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நீங்கள் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷீர்குர்மா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஷீர்குர்மா அப்படின்றது ஒரு வெர்மிசாலி புட்டிங் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாயசம் மாதிரியே வரும் நம்மளுக்கு. ஆனால் நிறைய நட்ஸ் போடுறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ருமானியா சேமியா வாங்கிக்கோங்க. இது வந்து மெலிஸ் சேமியா. அப்புறம் இதுக்கு நிறைய நட்ஸ் தேவைப்படும். என்னென்ன நட்ஸ் இதில் போடலான்றது பார்க்கலாம். இது வந்து மெலன் சீட்ஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து குக்கும்பர் சீட்ஸ். அப்புறம் கொஞ்சம் சுகர் எடுத்திருக்கேன். நான் மில்க் மேட் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்றதுனால சுகர் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து சாரா பருப்பு. இது எல்லாமே நம்ம ட்ரையாக சேர்த்துக்க போகிறோம். ஒரு லவங்கம், ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த ஷீர்குர்மாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, கிஸ்மிஸ், அப்புறம் டேட்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். பாதாமோட தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். நான் அமுலோட மில்க் மேட் எடுத்திருக்கேன். இதுவும் கண்டென்ஸ் மில்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அமுலோடது ரொம்ப நல்ல டெக்ஸ்சரும் க்ரீமியான டெக்ஸ்சரும் வந்து இதில் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் பால் ஊற்றி அதை நான் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். பாதாம் அண்ட் பிஸ்தா ரெண்டையுமே ஹாட் வாட்டரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா தோல் சீக்கிரமாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்துடும். தோல் எடுத்துகிட்டு தான் இந்த ஷீர்குர்மாவில் நம்ம இதை சேர்த்துக்கணும்.
அதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட ட்ரெடிஷ்னல் மெத்தட். அடுத்ததாக ஒரு அகலமான ஹெவி பாட்டம் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானவுடனே இதில் 2லேருந்து 3 ஏலக்காவும் ஒரு லவங்கமும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் நம்ம எல்லா நட்ஸையும் இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் மெலன் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து தர்பூசணி விதை. அடுத்து சாரா பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணியில் ஊற வச்சது. கிஸ்மிஸும் வந்து தண்ணீர் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி இல்லாமல் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் எடுத்து வச்சிடுறேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யில் இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வறுந்து விடுங்க. அடுத்ததாக இதில் இந்த ருமானியா சேமியா சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாக வாங்குகிற சேமியாவோட ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். 5 மினிட்ஸ் இதை கை விடாமல் கிளறிட்டே இருந்தோம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஃபுல் க்ரீமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல டெக்ஸ்சர் இதுக்கு வந்து உங்களுக்கு வரும். அதனால நான் ஆடையோடு சேர்த்துடுறேன். இதை ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இதில் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இது வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் சேமியா போட்டதுக்கப்புறமா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் கோயா கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மில்க் மேட் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிட போகிறோம். நம்மளோட ஷீர் குருமா ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்ருக்கு. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை நம்ம மூடி வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட போகிறோம். சர்வ் பண்ணும்போது நல்லா மேலே வந்து நிறைய கொஞ்சம் நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியான ஷீர் குருமா தயார். இதே மாதிரி இன்னொரு ஸ்வீட் ரெசிபி சீரீஸோடு அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.